அடுத்த நிகழ்ச்சியாக அனைவரும் எதிர்பார்க்கும் நமது நண்பர் திரு சோலைக்குட்டி அவர்கள் விநாயகர் பெருமை பற்றி சில மணி துளிகள் அருமையாக சொற்பொழிவாற்றி நம்மை மழையில் நினைத்து கவிப்பார். வருக வருக நண்பரே. ஓம் கம் கணபதியே நமக அப்படிங்கிறது கணபதியுடைய மூலமந்திரம். அற்புத கீர்த்தி வேண்டேன், ஆனந்த வாழ்க்கை வேண்டேன், நற்பொருள் குவிதல் வேண்டேன், நலமெல்லாம் பெருக வேண்டேன், கற்பகமூர்த்தி தெய்வ களஞ்சிய திருக்கை சென்று பொற்பதம் பணிந்து வாரீர் பொய்யில்லை கண்ட உண்மை. நம்ம கவியரசர் கண்ணதாசன் சொன்னது. பொதுவாகவே எதுலையுமே தொடக்கம் சரியா இருக்கணும். தொடக்கம் சரியா இருந்தா தான் வாழ்க்கையில எல்லாமே ருசிகரமா இருக்கும். இப்ப இன்னைக்கு நடந்திருக்க நிகழ்ச்சிகள் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமா போய்கிட்டு இருக்கு. அந்த தொடக்கம் ரொம்ப அற்புதமா இருக்கு. அதாவது நம்ம ஒரு ஏதாவது ஒரு விஷயத்தை எழுதணும்னு வச்சுங்க, ஏட்டில் எழுதும் போது என்ன செய்வோம், பிள்ளையார் சொல்லி போடுவோம். பிள்ளையார் சொல்லி போடுறதுன்னா அது தொடக்கம். அதாவது ஒரு தொடக்கமானது நல்லபடியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அந்த தொடக்கத்தை நம்ம எழுதுறோம். அதுக்கு பேர் என்ன செய்வோம், முதல் ஒரு சுழி போடுவோம். அந்த சுழியை என்ன செய்வோம், நீட்டி விடுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சுழிங்கிறது உலகம், கோடுங்கிறது இயக்கம். அதாவது இதை நாத பிந்துன்னு சொல்லுவாங்க. இந்த நாத பிந்துங்கிறது என்னன்னு சொன்னா, அதாவது ஜனன மரண சுழற்சியினுடைய ஒரு விடுதலையை குறிக்கக்கூடிய ஒரு விஷயமாகும். இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுடைய கலாச்சாரங்கள் பூராமே திதியை வச்சுதான் இருக்கு. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப சங்கடகர சதுர்த்தி, சதுர்த்தி திதி, சஷ்டி திதி எல்லாமே பாத்தீங்கன்னா சதுர்த்தி திதி விநாயகருக்காக நம்ம இருக்கிறது. அதே மாதிரி முருகனுக்கு சஷ்டி, கிருஷ்ணனுக்கு அஷ்டமி, ராமருக்கு நவமி. இப்படி எல்லாமே நம்ம திதிகளை சுத்தி சுத்தி தான் நம்மளுடைய எல்லாமே இருக்கு. அப்ப விநாயகரானவர் எப்படின்னா ஓம் அப்படிங்கிற அந்த பிரணவ சொல்லு சேர்ந்து சார்ந்துதான் இருக்கிறார். பொதுவாகவே நமக்கு கடல், யானை, குழந்தை, எனவேதான் அந்த இவங்க இதெல்லாம் நம்ம பார்க்க நமக்கு சலிக்காது. நம்ம பார்த்தோம்னா அந்த இதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப அற்புதமா இருக்கும். ஏன்னா சில விஷயங்கள் பார்த்தா நமக்கு திகட்டும். ஆனா இப்ப குழந்தைய பார்த்தோமா, இப்ப விநாயகரை பார்த்தோமா, எப்பவுமே நமக்கு பார்த்துக்கிட்டே இருக்கணுங்கிற மாதிரி தான் தோணும். முன்னாடி பாத்தீங்கன்னா ஆதி காலத்துல இந்த விநாயகர் வழிபாடு அந்த அளவுக்கு இருந்ததாக தெரியல. ஆனா தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னு சொன்னா 11ஆம் நூற்றாண்டுல காஞ்சிபுரத்துல நரசிம்ம பல்லவன் ஆட்சி செய்துகிட்டு இருந்தான். அப்ப இந்த நரசிம்ம பல்லவன் என்ன செய்யறான், அவனுடைய பக்கத்துல நாட்டுல சாளுக்கிய நாடு, அங்க பாதாமி அப்படிங்கிறது அது ஒரு பெரிய கேபிட்டல். அதாவது சாளுக்கிய நாட்டுடைய கேபிட்டல். இந்த புலிகேசிங்கிறவன் ஆட்சி செஞ்சுக்கிட்டு வந்தான். இப்ப இவர் என்ன செஞ்சாரு, நான் திருவிளையாடல் புராணம் எழுதின நம்ம பரஞ்சோதி அடிகள் அவர் பாத்தீங்கன்னு சொன்னா திருவிளையாடல் புராணம் மொத்தம் 3323 பாடல்கள் அவர் எழுதினவர். அவர் சிவத்தை அடிப்படையா இருந்தவர். ஆனா ரொம்ப வீரமானவர் அப்படிங்கிறதுனால அவரு நம்ம நரசிம்ம பல்லவனுடைய இதுல அமைச்சர்கள் தளபதியா இருந்தார். இவரை படையெடுத்து போய் சாளுக்கிய நாட்டுக்கு போச்சுன்னு சொல்றாரு. சாளுக்கிய நாட்டுக்கு போய் அவர் என்ன செய்யறாரு, புலிகேசியனை அவனை கொண்டு இருக்காரு. கொண்டுட்டு இரண்டாம் புலிகேசியன் அவனை அந்த கையை விட்டுறாரு. ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த புலிகேசியன் இருக்காங்க இவன் அதாவது நம்மளுடைய சைவ மதமானது எப்படின்னா 3 விஷயத்தை சார்ந்து இருக்கும். ஒண்ணு பாசுபதம், இன்னொன்னு காலமுகர், இன்னொன்னு கபாலி. இவங்க என்னன்னா காலமுகர், அதாவது பழிவாங்கிற கூட்டம் எப்போ மண்டை ஓட்டு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இவன் இருக்கிறவன் எல்லாம் இப்ப பழி வாங்கிக்கிட்டே இருந்தாங்க. அதனால இவங்க அழிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல நரசிம்ம பல்லவன் செஞ்ச ஏற்பாடு. அப்ப அந்த பாதாமியை வெற்றி பண்ணிட்டு அங்கிருந்து வரும்போது அங்க அப்பதான் அந்த நம்ம விநாயகரை பத்தி சொன்னோம்ல, பாதாமி கணபதி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த கணபதி இங்க கொண்டாடுறதே அந்த பாதாமி பொதுவாகவே பாத்தீங்கன்னா ஒரு சிலை செய்யறதுனா நம்ம சிலை செஞ்சு வச்சு பண்ணிடலாம். ஆனா கணபதியை நீங்க விநாயகரை நீங்க பிரதிஷ்டப்பட்டீங்கன்னா ஒரு இடத்துல திருடி கொண்டாந்து வச்சாட்டே அது கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கும். அதனால அங்க இருந்து அந்த கணபதியை கொண்டாந்து இங்க பிரதிஷ்டம் அந்த மாதிரிதான்
வந்து இங்க வந்தாருன்னு சொல்லுவாங்க. இப்ப பம்பாயில பாத்தீங்கன்னா இப்ப வந்து ரொம்ப அற்புதமா இருக்கும். பம்பாயில வந்து 1893 நம்மளுடைய சுதந்திர போராட்ட வீரர் பால கங்காதர திலகர் அவர் வந்து என்ன செஞ்சாரு, இந்த கணபதி அங்க வந்து எப்படின்னா 10 நாள் கொண்டாடுவாங்க. அது என்ன சொல்றாங்கன்னா கணபதி பாப்பா மோரியா, மங்களமூர்த்தி மோரியா அப்படிம்பாங்க. அதாவது அந்த மாதிரி வந்து கணபதி மோரியாங்கிறது எப்படின்னா அது வந்து அவர் வந்து கணபதியுடைய ரொம்ப சீடர். அவரை பேரை வச்சு அந்த இது சொல்லுவாங்க. பாப்பான்னா வந்து தந்தை. அவர் கணபதியை வந்து தன்னுடைய தந்தையா நினைச்சுக்கிட்டு அவங்க வந்து என்ன செய்றாங்க, அந்த விழாவை வந்து 10 நாள் தொடர்ந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. அதுலயும் மட்டும் இல்லாம இப்ப வந்து இந்த கவர்மெண்ட் இருக்க மகாராஷ்டிரா கவர்மெண்ட் அது வந்து இப்ப வந்து இதை வந்து டிக்ளேர் பண்ணிட்டாங்க. நேஷனல் ஹாலிடே மாதிரி நேஷனல் விழாவாக வந்து டிக்ளேர் பண்ணிட்டாங்க. இந்த இது வந்து பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரால 108 பிள்ளையாரை வச்சு 10 நாள் தொடர்ந்து வந்து விசேஷம் நடந்துகிட்டே இருக்கும். அவ்வளவு ரொம்ப சிறப்புமா இருக்கும். இந்த சர்வஜன உற்சவம் அப்படிங்கிற பேர்ல நம்மளுடைய தேசபக்தியும் தெய்வ பக்தியும் சேர்க்கிறார். அதான் மக்களுடைய சக்தியை வந்து கொண்டு வரணும், ஒன்னா சேர்த்து கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு யுக்தியை கையாளுறாரு. அதாவது மக்களுடைய சக்தியை வந்து கொண்டாடணும்னா இந்த விநாயகருடைய பக்தியை இதோட சேர்த்து இணைக்கிறார். இணைச்சு வந்து இதை வந்து கொண்டு வர்றாரு. இப்ப நீங்க சாதாரணமா கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா முருகனுக்கு வந்து 6 படை வீடுகள் இருக்கு. திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, அந்த மாதிரி நிறைய இருக்கு. 6 படை வீடுகள் இருக்கு. அதே மாதிரி விநாயகருக்கும் வந்து ஒரு 6 படை வீடுகள் இருக்கு. அது உங்களுக்கு தெரியுமானு தெரியல. திருப்பரங்குன்றம் நமக்கு முதல் படை வீடு, பழமுதிர்ச்சோலை வந்து 6வது படை வீடு. நமக்கு முருகனை பொறுத்தவரை நமக்கு தெரிஞ்சது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனா நீங்க வந்து நீங்க சாதாரணமா நீங்க கேட்டு பாருங்க, விநாயகருக்கு வந்து 6 படை வீடுனா யாராவது கரெக்டா சொல்ல முடியுமாங்கிறது கஷ்டமான விஷயம் தான். அதையும் சொல்லிடுறேன், நீங்க கேட்டீங்க, உங்களுடைய ஒரு இன்ஃபர்மேட்டிவா இருக்கும். அதாவது திருவண்ணாமலையில் வந்து பாத்தீங்கன்னா ஆலத்து விநாயகர் அப்படின்னு அது ஒரு படை வீடு. முதலாம் படை வீடு வந்து ஆலத்து விநாயகர். 2வது படை வீடு வந்து என்னன்னா திருமுதுகுன்றம் விருதாச்சலத்தில் இருக்கு. 3வது படை வீடு வந்து திருக்கடவுர்ல இருக்கு, கள்ளவார விநாயகர் அப்படின்னு சொல்லுவாங்க. 4வது படை வீடு வந்து மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கு. எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, ஆளாள சுந்தர விநாயகர்னு சொல்லுவாங்க. அங்க ஒரு ஊஞ்சல் மண்டபம் இருக்கு, அது பக்கத்துல இருக்கிறாரு. 5வது வந்து பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர், அது ஒரு படை வீடு தான் பிள்ளையாருக்கு. 6வது வந்து திருநறையூர்ல வந்து பொல்லா பிள்ளையார்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளுடைய சைவ சித்தாந்தத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த நூல்கள் எல்லாம் திரட்டி திருமுறைகளை திரட்டி தந்ததுல வந்து ரொம்ப பெருமை என்னன்னா நம்ம நம்பியாண்டார் நம்பிகள் தான். இந்த நம்பியாண்டார் நம்பிகள் இருந்தனாலதான் நமக்கு வந்து திருமுறைகளை கிடைச்சது. இல்லைன்னா கிடைச்சதுமே கிடைச்சிருக்காரு. ரொம்ப 12 திருமுறைகள் வந்து சாதாரண விஷயம். அது மாதிரி 4000 திவ்யங்களை வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து அதே மாதிரி அதையும் திருப்பி இது பண்ணாங்க. அந்த மாதிரி நமக்கு கிடைச்சதுதான் இது. அங்க வந்து நம்ம மீனாட்சி அம்மன் கோயில வந்து முக்குரணி விநாயகர்னு ஒருத்தர் இருக்காரு. தெரியுமா உங்களுக்கு? பார்த்துருப்பீங்க, எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஆனா அதனுடைய அது எங்க இருக்குன்னு சொன்னா மீனாட்சி அம்மன் சன்னதிக்கும் சுந்தரேஸ்வரர் சன்னதிக்கும் நடுவுல இருக்கு. அப்ப கிளி மண்டபம்னு ஒண்ணு இருக்கு. அந்த கிளி மண்டபத்துக்கு வடக்க இந்த முக்குரணி இது இருக்கு. குருணினா தெரியுமா உங்களுக்கு? என்னன்னு தெரியுமா? குருணினா 3 படி, 6 படி. குருணினா 6 படி. அப்ப வந்து முக்குருணினா 18 படி. அதாவது என்ன செய்யறாங்க, அந்த விநாயகர் சதுர்த்தி இன்னைக்கு 18 படியில பச்சரிசியில மாவு பண்ணி அதை ஒரே பெரிய கொலக்கட்டையா செஞ்சு அதை வந்து விநாயகருக்கு படைக்கிறாங்க. திருமலை நாயக்கர் என்ன செய்யறாரு, மீனாட்சி அம்மன் கோயிலுடைய திருப்பணிக்காக என்ன செய்யறாரு, வண்டியூர்ல போய் மண் எடுத்துட்டு வர்றாரு. மண் எடுத்துட்டு வந்து திருப்பணி எல்லாம் செஞ்சுட்டு இருக்காரு. அப்ப அவர் மண்ணை தோண்டும் போது ஒரு பெரிய பாறை ஒண்ணு கிடைக்குது, ஒரு கல்லு. அந்த கல்ல வந்து ஒரே கல்லு, ரொம்ப அற்புதமான கல்லு. அந்த கல்லை செதுக்கித்தான் இந்த முக்குரணி விநாயகரை வந்து அவர் வந்து பிரதிஷ்டை பண்ணி செய்யறாரு. அது ஒரு பெரிய விஷயம். நமக்கு 4 வேதங்களையும் வந்து தொகுத்து வழங்கியவர் வந்து வேத விநாயகர், வேத வியாசர். அது எல்லாமே அவங்களுக்கு தெரியும். அப்ப அவர் வந்து ஒரு மனசுல ஒண்ணு தோணுச்சு. என்ன அப்படின்னா, நம்ம மக்களுடைய இது ரொம்ப காலகட்டங்கள் ரொம்ப மோசமா போயிருக்கிறதுனால வந்து பாரதத்தை வந்து இயற்றணும், மகாபாரதம் இயற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தோணுச்சு. அவர் என்ன செய்ய, உடனே பிரம்மாட்ட போய், ஐயா இந்த மாதிரி நான் வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய காவியம் வந்து இயற்றணும்னு நினைச்சிட்டு இருக்கேன்,
எனக்கு வந்து நல்ல அந்த காவியத்தை வந்து எழுதுறதுக்கு எனக்கு வந்து சூட்டபிளான ஒரு ஆளை வந்து எனக்கு நீங்க சிபாரிசு பண்ணுங்க அப்படிங்கிறாரு. அவர் சொல்றாரு, விநாயகர் விக்னேஸ்வரர் தடை இல்லாம செய்யக்கூடிய காரியங்கள் பூராமே வந்து அவர் நினைச்சாதான் உங்களுக்கு தடை இல்லாம போகும். அந்த மாதிரி நீங்க வந்து நீங்க விநாயகரை நீங்க வந்து வேண்டிக்கீங்க, அவர் உங்களுக்கு எல்லாத்தையும் செய்வாரு அப்படின்னு சொல்லி அவர் அட்வைஸ் பண்றாரு. உடனே ஒரு விநாயகர்கிட்ட கேட்கிறாரு. உடனே விநாயகர் என்ன சொல்றாரு, ஓகே நான் வந்து எழுதுறதுக்கு தயார் தான், ஆனா ஒரு கண்டிஷன் போடுவேன். என்ன அப்படின்னா, நீ வந்து நான் வந்து எப்படின்னா என்னுடைய எழுத்தாணி வந்து தடையில்லாம போய்கிட்டே இருக்கும், நீ ஊடால பிரேக் அடிக்க கூடாது. பிரேக் அடிச்சா நான் வந்து நிப்பாட்டினா வந்து நான் எழுத மாட்டேன். அப்பனா சார் நான் எழுதுறேன் அப்படிங்கிறாரு. உடனே வியாசர் சொல்றாரு, அந்த மகாபாரதம் பாத்தீங்கன்னா 1,00,000க்கும் மேற்பட்ட பாடல்கள் இருக்கு. ஏன்னா அந்த மாதிரி தான் வந்து அவருக்கு சொல்றதுன்னா எப்படி இருக்கும், அந்த சுலோகத்தை இப்ப சொல்றதுக்கே வந்து ஏற முடியாது. அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து கீதா உபதேசமே வந்து 700 சுலோகங்கள் இருக்கு. அவ்வளவு பெரிய இதை வந்து எழுதுதான் எப்படி இருக்கும். அப்ப அவர் சொல்றாரு, வியாசர் சொல்றாரு, ஓகே நீங்க சொல்றதுக்கு வந்து நான் அக்ரி பண்ணிக்கிறேன், ஆனா நான் சொல்லக்கூடிய கண்டிஷன் நீங்க ஏத்துக்கணும் அப்படிங்கிறாரு. என்ன அப்படின்னா, நான் வந்து சொல்லக்கூடிய பாடல நீங்க வந்து பொருள் உணர்ந்து நீங்க வந்து எழுதணும். நான் வந்து சொல்லுவேன், நான் வந்து சொன்னேன்னா அந்த ஸ்லோகத்தினுடைய பொருள் தெரியாம நீ வந்து எழுதக்கூடாது. அப்ப சம்மதமா அப்படிப்பாரு. அவர் சம்மதங்கிறாரு. அதனால எழுதிக்கிட்டே வரும்போது என்ன செய்வாரு, சில முடிச்ச போட்டுக்கிட்டே வருவாரு. வியாசர் என்ன முடிச்ச போடுவாரு. அப்ப விநாயகர் என்ன செய்வாரு, அந்த கடினமான முடிச்சு, அந்த முடிச்ச அவுக்கணும்னா அது வந்து கொஞ்சம் யோசனை பண்ணணும். அந்த நேரத்துல வந்து என்ன செய்யறாரு, பல கவிதைகளை வந்து எல்லாத்தையும் சாதனைகளையும் வந்து இவர் டக்குன்னு மனப்பாடம் பண்ணிக்குவார். பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அடிப்பார். அந்த மாதிரி செஞ்சுட்டு இருப்பார். அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் நல்ல வேகமா போயிட்டு இருக்கு. டக்குன்னு வந்து இவருடைய வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியாம அவருடைய விநாயகருடைய எழுத்தாணி வந்து உடஞ்சு போயிரு. டபக்குன்னு என்னடா செய்யறதுன்னு அவருக்கு தெரியல. என்னடா ஒரு எழுத்தாணி உடஞ்சு போச்சு. இருந்தாலும் வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம், என்னுடைய இது வந்து வேகமா போய்கிட்டே இருக்கு, நிப்பாட்டாதுன்னு சொல்லியிருக்கோம்ல. ஆனா இங்க வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்வாரு, டகாதுல வந்து என்ன செய்வாரு, அவருடைய இடத்துக்கு கொம்பு இருக்குல்ல அதை உடைச்சிருவாரு. உடைச்சு அதை வச்சு கச்ச 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 எழுதுவாரு. என்ன அதாவது இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, மனித குல வளர்ச்சிக்காகவும் எல்லாத்துக்காகவும் விநாயகர் வந்து எதையும் செய்ய தயங்க மாட்டாருங்கிறத நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். அதனாலதான் நம்ம வந்து தடையில்லாம ஒரு காரியம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா விநாயகர் வந்து, ஏன்னா அவர் வந்து வியாசர் வந்து அவருடைய கவிதைகள் புறாமே கங்கையில இருந்து வரக்கூடிய பிரவாகம் எப்படி வேகமா வருமோ அந்த மாதிரி வேகமா வந்துகிட்டே இருக்கும். இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு கதை இருக்கு. அதாவது மாம்பழம், அதாவது சிவபெருமான் சிவபெருமான் கையில வந்து ஒரு மாம்பழம் கிடைச்சது. அந்த மாம்பழத்தை வந்து அதை வந்து ஞான பழம் சொல்லுவாங்க. இந்த பழத்தை வந்து அவர் வந்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம்னு நினைக்கிறாரு. அது வந்து யாருக்காவது ஒருத்தருக்கு அந்த முழு பழத்தை தான் கொடுக்கணும். அதை வந்து பெருசா வந்து சரிபட்டு வராது. அப்ப என்ன செய்யறது அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது இது இந்த மாதிரி டிஸ்கஸ் நடந்துட்டு இருக்கு. உடனே இவரு நீங்க சிவபெருமான் சொல்றாரு, யார் வந்து உலகத்தை வந்து முதல் சுற்றி விடுறாங்களோ அவங்களுக்கு இந்த பழம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷனை போடுறாரு. உடனே அவர்கிட்ட தான் மயில் இருக்கு, டக்குனு மயில ஏறி உட்காருறாரு, சர்ன்னு கிளம்பிடுறாரு. மற்ற எதையும் அவருக்கு கேட்கறதுக்கு வந்து விருப்பம் இல்லை. சீக்கிரம் போயிட்டு வந்து அந்த பழத்தை வாங்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல என்ன செய்யறாரு, வேகமா கிளம்பிடுறாரு. கிளம்பி உலகத்தை சுத்த போயிருக்காரு. ஆனா இவர் என்ன செய்யறாரு, நம்ம வச்சிருக்க மூஞ்சிது, இவர்கிட்ட யானமா இருக்காரு, அவருக்கு வந்து வாகனம் வந்து மூஞ்சி வச்சு நம்ம எங்க போறது அப்படின்னு யோசனை பண்ணிட்டே இருக்காரு. அப்ப நாடர் பக்கத்துல சொல்றாரு, இதுன்னே உனக்கு கூட தெரியாத தாய் தந்தை தாங்க உலகமே, இவர்ல எனக்கு புரியாத ஆளா இருக்க, அவங்கள சுத்திட்டு வந்தாங்க 3 சுத்தினால உலகத்தை சுத்தின மாதிரி நீ எதுக்கு இவ்வளவு தூரம் சிரமப்பட்டு இருக்க, அது கரெக்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒரு என்ன செய்வாரு, சிவபெருமானும் பார்வதி உட்கார்ந்துருப்பாங்க. ஒரு 3 ரவுண்டு போட்டு ஐயா பணத்தை கொடுங்க அப்படின்பாரு. அவர் என்ன செய்ய முடியும், கரெக்டு தானே, அவர் தானே உலகம் அப்படின்னு டக்குனு உடனே பணத்தை அவருக்கு கையில கொடுத்துறாரு. இவர் போய் உலகத்தெல்லாம் சுத்திட்டு அப்ப அவருக்கு தெரியாதா, முருகனுக்கு தாய் தந்தைன்னா உலகம் தெரியாதா? என்ன வந்து உண்மையான தாற்பயம் அப்படின்னா, இவர் என்ன சிவன் தான் உலகம் அப்படின்னு விநாயகர் நினைக்கிறாரு. அவர் உலகமே சிவம்.
அதான் எல்லாமே சிவன் தான். நீ பார்க்கறது சாப்பிடுறது எல்லாமே வந்து சிவன் தான் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை வந்து மக்களுக்கு சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அதை வந்து அந்த மாதிரி இந்த ஒரு நாடகத்தை நடத்துறது. அதே மாதிரி நான் வாங்க இப்ப வந்து நீங்க நமக்கு வந்து ஏதாவது ஒரு காரிய தடை இருக்கு அப்படின்னு சொன்னா சனி பகவான் இருக்கான். சனி வந்து நமக்கு வந்து ஏதாவது சனி பகவானுடைய பிடிச்சிடும் அப்படின்னு சொல்லி இது பண்ணோம்னா நம்ம வந்து யாரும் நம்ம வேண்டிக்கிறோம் அப்படின்னு சொன்னா உடனே விநாயகர் தான். விநாயகர் இல்லைன்னா ஆஞ்சநேயர் வேண்டிங்க உங்களுக்கு வந்து தடை இல்லாம போகும். காரணம் என்னன்னா ஒரு முறை வந்து சனி பகவான் வந்து விநாயகரை வந்து பிடிக்கணும்னு சொல்லிட்டு ஆர்வத்தில் என்ன செய்யறாரு, போய் இது விநாயகர்கிட்ட போறாரு. ஐயா உனக்கு நாளைக்கு வந்து உனக்கு அந்த டைம் வந்துருச்சு ஏழரை, ஏன்னா அந்த ஏழரை டேக்கை வந்து நான் வந்து பிடிக்கணும் என்ன சொல்றேன் அப்படின்னு கேட்பாங்க. அவர் சொல்றாரு, ஐயா நீங்க ஏழரை வந்துட்டு பிடிச்சிக்க, எனக்கு ஒன்றும் கவலை இல்லை, ஆனா எனக்கு வந்து கொஞ்சம் மறதி ஜாஸ்தி எனக்கு, அதனால வந்து என் முதுகு பின்னாடி நீ எழுதிட்டு போ, என்ன நீ வந்து நாளைக்கு வந்து பிடிப்பேன்னு சொல்லிட்டு எழுதிக்கோ, அப்புறம் வந்து நீ பிடிச்சிக்கோ அப்படிம்பாரு. இவர் நான் நாளை நான் வந்து பிடித்துக் கொள்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதுகுல எழுதுறாரு. சரின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் வந்து சனி பகவான் வர்றாரு. என்ன அப்படின்னா நீ என்ன எழுதுனேன்னு எனக்கு தெரியாது, நீ முதுக பாரு அப்படிமா. நாளை வந்து பிடித்துக் கொள்வேன், நாளை வந்து பிடிக்கல போ, நாளைக்கு போயிட்டு அப்படிம்பாரு. இப்படி போயிட்டே இருப்பாரு. பார்த்தாங்க ஒரு சமயத்துல சரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயா உங்களை விட்டு இன்னைக்கு உங்களை வந்து பிடிக்க மாட்டேன் ஒன்று பண்ண மாட்டேன்னு போயிடுவார். அது போலதான் வந்து ஆஞ்சநேயருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆஞ்சநேயர் வந்து ராமகாரியம் பார்த்துட்டு இருக்க சமயத்துல சனி பகவான் வந்து தொந்தரவு பண்ணுவாரு. அப்ப அதே மாதிரி தான் இவர் என்ன செய்வார், முதல் வந்து அவருடைய தலையில ஏறிக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன செய்வார், அவர் கீழே வச்சு ஒரு மிதிச்சு வந்து சனி பகவான் இருக்கு. அதனாலதான் வந்து நம்ம வந்து சனி பகவானுக்கு வந்து நம்ம எதிரி வந்து நம்ம விநாயகர் பெருமானும் நம்ம ஆஞ்சநேயர்னு சொல்லுவாங்க. பொதுவாகவே இந்த பிள்ளையார் இது பாத்தீங்கன்னு சொன்னா ஆவகாரம் பண்ண போது சுக்லாபரதம்னு சொல்லி நம்ம ஆவகாரம் பண்ணுவோம். நீங்க வந்து இங்க கோயில்ல அதாவது பிள்ளையார் பிடிக்க போய் கொரோனா முடிஞ்சிச்சு சொல்லுவாங்க, தெரியுமா உங்களுக்கு? அது என்ன அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பிள்ளையார் பிடிக்க போய் கொரோனா முடிஞ்சுன்னா சுக்லாபரதம் சதிவர்ணம் சதுர்பூதம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறீங்க. கடைசியில் நீங்க என்ன செய்வீங்கன்னா சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம் மஸ்து அப்படிங்க. அப்படி அதுக்கு தான் வந்து இந்த மாதிரி சொல்றது, அந்த மாதிரி சொல்றது. அதனால வந்து கணபதி என்றிட கலங்கிடும் மல்வினை, கணபதி என்றிட கவலைகள் அகலுமே, அல்லல் போம் அல்வினை போம், அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம் என்று கூறி நாம் விநாயகருக்கு என்னாலும் போற்றி வணங்குவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வந்து இந்த ஆர்வத்தை கொடுத்தது நன்றி, வணக்கம். அப்படியே வச்சுக்கோங்க, இதை வாங்கி ஃபைல் எடுத்து நல்லா இருக்கு.